ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேடி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன போக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் தான் விளாட போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம நேற்றுக்கு தான் வீடியோ போட்டிருப்போம். அதிசயமாக அடுத்த நாளே வீடியோ போடுறோம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சு வந்துட்டுருந்தேன். ஏன்னா போயிடலாம். ஆனால் அந்த சம்பாதிப்பில் வந்து ஒரு ராக்கெட் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டேன். ராக்கெட் ஃப்ரூட்டு இது வந்து இந்த ஃப்ரூட் வந்து எப்படின்னா இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் அடித்தா செத்துடுறாங்க. ஒரு அடி அடிப்போமா? முடிஞ்சு விடுங்க. நம்ம கொண்டுடலாம், இவனை ஈஸியாக கொண்டுடலாம். யூஸ் பண்ணுற டக்குனு எவ்வளோ லேட் ஆக்குறான். ஐயோ, ஓடிடப்போறான். ஓட்டினா அடிக்க முடியாது. யாரா இவன் லூசாட்டம்? எப்படியே தப்பிச்சே ஆகணும். சாக மாட்டானா? ராக்கெட் ஃப்ரூட் வச்சு அடிக்கிறேன், சாக மாட்டேங்கிறேன். ஆன்லைன் பிளேயர் அவன். யாரா இவன்? 22வது லெவல் வந்துட்டு 25வது லெவல் போகிற வரைக்கும் ஆடலாம் கேமு. ஓடிப்பிட்டான். சரி, சும்மா ராக்கெட் ஃப்ரூட்னா வச்சு அடிக்க வேணாம். கரெக்டாக ஏம் பண்ணணும். எங்கேயோ ஓடிட்டான். அடிக்க ஓடி போயிட்டே இருக்கான். எங்கே போனா? லீமன் ட்ரீ. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். உனக்கு எதுவும் தேவையில்லை. இதை வச்சு அச்சா செத்து போயிடுவான். இதை வச்சு 1 2 3 5 அடி தான் செத்து போயிடுவான். 1 2 3 4 5 அவ்வளோதான். பர்ஃபெக்டாக 5ல் செத்துட்டான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரும். இனி போட ட்ரை பண்ணுறேன். நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் சூப்பராக வரும் வீடியோ. டெய்லி கூட வரலாம். எக்கச்சக்கமான வீடியோஸ். ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. வீடியோஸ் போட்ட நம்ம சேனல் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலி இனி எல்லாமே வரும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டென்ட்டே கிடைக்கல. சும்மா போட்டதே போடக்கூடாது. அதனால் இப்போது நான் வந்து திங்க் பண்ணி ரோப்ளாக்ஸ் விளாட ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து எபிசோட் 2 சீசன் 1 எபிசோட் 2. மொத்தம் ஃபைட் வித் மீன் தான் நான் வந்து நேம் வச்சிட்டேன். நேற்றுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைக்கு சப்போர்ட் பண்ணுறதுல இந்த சீரீஸ் நேம் ஃபைட் வித் மீ. இது சீசன் 1 எபிசோட் 1. இந்த சீசனில் 10 எபிசோட் இருக்கும். அதை முடிச்சிட்டோம்னா ஃபைட் வித் மீ சீசன் 2 அதில் ஒரு 10 எபிசோட் வைப்போம். எல்லா சீசனே 10 எபிசோடு வைப்போம். ஆக்சுவலி என் டார்கெட்டே 100 லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒரு ஆளுக்கு நான் வந்து கிவ்அவே தரப்போகிறேன். இந்த கிவ்அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது எல்லாமே நான் இனிதான் யோசிக்கணும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் கூட சேட் பண்ணுறேன்.
ஆக்சுவலி நம்ம இதில் கமெண்ட்டே வராது, வியூஸே வராது, கமெண்ட்டும் வராது. அப்புறம் யாருக்கு கொடுங்க சேட் பண்ணுறது சொல்லுங்கள். 100 லெவல் அக்கௌண்ட்டு, அதாவது நீங்கள் வந்து இப்போ தான் பிளாக் ஃப்ரூட் வாரீங்க, 100 லெவல் அக்கௌண்ட்டு வேணுன்னா இன்னொரு 1 மந்த், ஆமாம், ஒரு 1.5 மந்தில் எப்படியும் நம்ம 100 லெவல் ரீச் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் விளாட மாட்டேன், ரொம்ப கேப் எடுத்து தான் விளாடுவேன். ஆக்சுவலி என்கிட்ட 3000 ரூபா இருக்குது. நிறைய பேர் இப்போ 25வது லெவல் எப்படியாவது போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு, என்னன்னா எல்லோரும் போய் சும்மா அடிச்சுட்டு நம்ம நடு ஓடி போயிடலாம். ஓடி போய்ட்டு திரும்ப வருவாங்கள, ஒரே ராக்கெட் ஃப்ரூட்டு முடிச்சிடலாம். ஒரே ராக்கெட் ஃப்ரூட். வாடா 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 ஏ வாடா ஏ வாடா ஏ வாடா வாடா முடிஞ்சா மோத்தி பாரு. ஆக்சுவலி நம்ம சேனலில் சாங் வந்து முன்னாடி தான் போட்டிருந்தேன், அது வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கும். இனி ஒரு சாங் வந்து போடலான்னு யோசிச்சிருக்கேன். யூ கேன் see that. சோனா ஒரு சூப்பரான சாங் ஒன்று. சோனானா ஒரு 2-3 மந்த்ஸில் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆனால் அது வந்து ஒஸ்ட்டாக இருக்கலாம். ஒஸ்ட்டாக இருக்குன்னு நான் என் வீடியோ என்னோடய சாங்கை நானே சொல்லக்கூடாது. சரிப்பா சாவு, ஆசைப்பட்டான் சாவிடா. ஸோ கைஸ் வேண்டாம், 25வது லெவல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி 20 லெவல் வர வரைக்கும் டக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, இவனுங்களாம் வந்து பேண்டிட்டு, நான் வந்து பைரேட்ஸு. ஆக்சுவலி நான் வந்து சவுண்டு போட்டோம்ல, அது வந்து என்ன சவுண்டுன்னு கண்டுபிடிங்க. இல்லை பேண்டிட்டாக வரானுங்க. அட்லீஸ்ட் ஒரு 23வது லெவலாவது போவோம். இப்போ ஏகப்பட்டது தேவைப்படுது. ஒருத்தனை லெவல் 5 தான் கொடுத்து போகிறான். சரி, இது ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுவோமா? பறந்துட்டான். வாட வாட இப்போ ஒருத்தனை அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரீஃபில் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவன் அடிச்சிட்டு இருக்கணும். இப்போ டக்குன்னு ரீஃபில் ஆயிரும். கோல்டு 3லேயே அவுட் பண்ணிட்டோம். ஸ்டாட்ஸ் நான் ஏற்றிக்கலாம். பிளாக் ஃப்ரூட்டுக்கு நான் இன்னும் நிறைய ஏற்றலை. ஏன்னா முச்செல்லாம் செய்கிறோம். வா வா வா. ஆக்சுவலி இனி பார்த்தீங்கன்னா என்ன 15 ஐட்டம் இருக்கா? என்னது மெட்டீரியல் ஹார்ட்னா என்னது? ஹார்ட்னா என்னது? ஹார்ட்னா என்னது முல்ல? சும்மா ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுன்னு தாரா. எனக்கு ஒரு பெரிய இருக்கிறதுல ஒரு பெரிய ஆசைனா அது வந்து ஐஸ் புத்தா ஃப்ரூட் வந்து வாங்கணும். ஏன்னா அதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஃப்ரூட்டு.
23வது லெவல் எப்படியாவது போயிடணும். அடி என்னென்ன. ஓகே மக்களே, ஐட்டம் ஒன்று தான் இருக்குது. இப்போ வந்து கட்லஸ் வச்சு கொஞ்ச நேரம் சண்டை போடுவோமா? கட்டானா வச்சு சண்டை போட்டு போர் அடிச்சுட்டு கட்லஸ் வச்சு சண்டை போடுவோம். 2 3 4 5 7 இது எடுக்குது கட்லஸ்ஸு. நடுவில் 2 தடவை. என்னது இது? இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருண்ணா? இது நானா? வா, இங்கே ஒரு காசை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. இன்னொரு ஒரு 5000 ரூபா சேர்த்து இன்னொரு ராக்கெட் ஃப்ரூட் வந்து வாங்கிடலாம். ஒரு 24 ரூபா தேவைப்படுது. 26 ரூபா. ஓகே, இப்போ போய் வேறு ஏதாவது ஃப்ரூட் வாங்கலாம். 22வது லெவல் தான் இன்னும் இருக்கேன். எவன் தான் இருக்கான். அங்கே போய் வாங்கலாம். இன்ட்ராக்ட் வித் ஹிம். சேர்றா காமிடா, நான் வாங்கிக்கிறேன்டா. ஓகே ஓகே. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வச்சுருக்கான். ஒன்று கூட ஸ்டாக்ல இல்லையா? ஏதாவது இந்த ஃப்ரூட் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன ஃப்ரூட்டு? 5000 ரூபா போட்டிருக்கு. இல்லையப்பா, வேறு எதுவும் ஃப்ரூட் இல்லைப்பா. இது ராக்கெட் ஃப்ரூட்டு தானே நான் வாங்கினேன்ல. இது 7500 ரூபா. இது வாங்க நினச்சா வாங்கலாம். சரி, கெனாட் அஃபோர்ட் ஃப்ரூட். ஓகே, காசு இல்லை. ஒரே அசிங்கமாக போச்சு. தாய் வேணாண்டா, சரிடா, வேணாண்டா விட்டுருவா என்னை விட்டுரு. நான் போயிடுறேன். வயசு 22வது லெவல் நான் போகணுன்னு நினைக்கேன். போக முடியல. எப்படியா சர்சஸ்ன்னு 22வது லெவலில் ஓடிடணும். இனி வீக்லி 2 வீடியோஸ் கன்ஃபார்ம். ஆனால் எனக்கு வந்து இது எக்ஸாம் வருது, ஆனுவல் எக்ஸாம். அதனால் வீடியோஸ் போட முடியாது. அது வர்றதுக்கு இன்னொரு ஒன் மந்த் இருக்குது. பார்ப்போம். அதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் போடுவேன். அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் சுத்தமாக வீடியோ வராது. ஏன்னா ஃபுல் இதில் இருப்பேன். ஃபுல்லாக படிச்சுட்ருப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், ஃபுல் ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எல்லா ஆல் போர்ஷனாக இதனால். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டக்குன்னு முடிச்சு விடுவோம். இவனை ஒவ்வொருத்தனையும் டக்குன்னு முடிச்சு விட்டா தான் நம்மளால் இது பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். பெஸ்ட்டு போடுவோமா பேசாமல். இன்னும் ஒரு 7500 ரூபா சேர்க்கணும். எல்லாம் சேர்ப்போம். ஆனால் நான் வந்து ஒரு போட்டை வந்து திருடிட்டு வந்துட்டேன். கடலில் அதுவாட்டுக்கு கிடந்துச்சு அனாதையா. நான் வந்து இந்த ஃப்ரீ போட்டில் போய்கிட்டு இருந்தேன். கடலில் அதுவாட்டுக்கு அனாதையே கிடந்துச்சு. சரி, ஃப்ரீ போட்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த போட்டுக்கு போயிட்டேன். அது எப்படியும் ஒரு 200 150 இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷிப்பு வாங்கணும், அதான் ஆசை. பார்ப்போம். ஷிப்பு வாங்குறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இன்னும் ஒரு 1 இயர் நம்ம வந்து விளையாண்டோம்னா 1000 லெவல்ஸ் ரீச் பண்ணிடலாம். 500 லெவல்ஸாக ரீச் பண்ணிடலாம். ஒரு 1 இயர் தொடர்ந்து இல்லை, அப்பப்போ விளாண்டா கூட 100 லெவல்ஸ் ரீச் பண்ணிடலாம். சரி, 500 லெவல்ஸ். எங்கெங்கன்னா காசு கிடைக்காங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம்.
முடிஞ்சால் இந்த வீடியோவில் வாங்கிடலாம் அந்த ஃப்ரூட்டை. 7500 தேவைப்படுது. ஓகே, இல்லை கொஞ்சம்தான். அங்கே இன்னும் கொஞ்சோண்டு தான் தேவைப்படுது. அது ரீச் எப்படியா பண்ணிடணும். கொஞ்சோண்டு தான், எப்படியா ரீச் பண்ணிட்டோமா போதும். சரி, இந்த 2 பேரும் அடித்து அப்படியே ரீச் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் சொல்லி ரீச் பண்ணிடலாமா? ஓகே, இவன் அடித்தா கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதான், போடுங்க. ரீச் ரீச் ரீச்டு, ரீச்டு ரீச்டு ரீச் 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 ஜஸ்ட் ரீச்டு ரீச்டு. ஜோலி ஜோலி ஜோலி. அவன் வெறி கொண்டு துரத்த மாட்டான். ஓகே, ஆர்டர் பண்ணேன் எனக்கு 2. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பகிர்க்க பலாயன்மையான விடுங்க வச்சுட்டு போவேன். ஸோ சேர்ந்த நெக்ஸ்ட் வீடியோ அறிவிக்காதுங்கள். நீங்கள் பார்த்த நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை ஸோ பாய் கைஸ்.